கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாதம் முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் தேவன் கிருபையாய் அவருடைய சமூகத்திலிருந்து அந்த மாதத்தை துவங்க வைக்கும் போது கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகள் அந்த மாதம் முழுவதையும் நம்மை நடத்துகிறது. வார்த்தையால் நடத்தப்படுகிறேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். பர்சனலா சொல்லணும்னா என்னோடு பேசுகிறார், எனக்காக பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் முதற் பகுதி இதேதான். இந்த மாத வாக்குத்தத்தமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். இதோ பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முன்னமே 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 என்னுடைய ஆரம்பத்திலேயே எனக்கு கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் நிறைவேறும் நாட்கள் வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பூர்வ காலத்தில் தெரிவித்தவைகள் நம்மை தேவன் எப்படி முன் குறித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டியவைகளையும் முன்னமே குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. திட்டம் பண்ணி செயல்படுத்துகிறவர். ஆமென். நம் தேவன் யார்? சத்தமா சொல்லுங்க. திட்டம் பண்ணி. ஆமென். ஏசாயா 46:11 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், ஆமென், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. நம்மை தேவன் எப்பொழுது முன்குறித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. ஆமென். எபேசியர் 1:4 உலக தோற்றத்திற்கு முன்னே. உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் உலகம் தோன்றுவதற்கு முன்னமே அவர் தீர்மானித்தது. உலகம் தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்தவர் நம்மை ஜனிப்பித்தாரா இல்லையா? ஆமென். சிலர் இருக்கிறத பார்த்து நாங்க இன்னும் பிறக்கவே இல்லைங்கிறது மாதிரி இருக்கிறீங்க. என்னை முன்குறித்தார், என்னை ஜனிப்பித்தார், எனக்கானதை முன்னமே உரைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை எப்படி முன்னறிந்து முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அப்படியே நம் வாழ்வில் செய்யப்பட வேண்டியவைகளை முன்னமே அறிந்து அதை குறித்து அதை தெரிவித்து அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒன்று உண்டான பிற்பாடு சொல்லுகிறவர் அல்ல. சிலர் எழுப்பி சொல்லுவாங்க தெரியுமா, இதெல்லாம் நாங்க முன்னமே சொல்லியிருந்தோம், அது அப்படியே தான் நடந்தது. அப்படி சொல்லுகிறவர் அல்ல. ஆமென். அவர் சொன்ன பிற்பாடே எல்லாம் உண்டாகும். வெளிச்சம் உண்டாகட்டு என்றார், வெளிச்சம் உண்டானது. அவர் சொன்ன பிற்பாடே எல்லாம் உண்டாகும். என் தேவன் சிருஷ்டிகர். அவர் இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். உங்க கைகள் குறுகவில்லை,
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க செலமரே உமா. ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது. அதாவது நாட்கள் ரொம்ப ஆகிறதுனால நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இதுதான் உண்மை. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமை குறித்து. ஆனால் அதே ஆபிரகாம் ஒரு நாளில் கர்த்தர், நான் சர்வ வல்லவர், இப்படி உன்னை நான் பெருக பண்ணுவேன்லாம் சொல்லும் போது ஆபிரகாம் சிரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் இது பூர்வ காலத்திலே அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே நீங்க அறிவிச்சிட்டு வரீங்க. ஹல்லேலூயா. சாராளும் சிரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பல நேரத்தில் சிரிக்கிறதை தவிர வேற வழி இல்லை. அப்படிதான் நமக்கு தோன்றும். சூனேமியாள் எலிசாவுக்கு வீட்டில் இடம் கொடுக்கிறாள், கனப்படுத்துகிறாள், பராமரிக்கிறாள். எலிசா பார்க்குறான், இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ செய்யணுமே, என்னப்பா அப்படி கேட்கும்போது தான் கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்லுகிறான், இவளுக்கு குழந்தை இல்லை. உடனே எலிசா சொல்றார், ஒரு உற்பவ கால திட்டத்திலே உன் கையில் ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்லும் போது ஆமேன் சொல்ல வேண்டியவள் சொல்லுகிறாள், அடி எனக்கு அபத்தம் ஒன்றும் தயவு செய்து பொய் சொல்லிடாதீங்க. பல நேரத்தில் நாம் அப்படி வாயை திறந்து சொல்லவில்லை என்றாலும் நமக்குள் இப்படிப்பட்ட கேள்விகள் தான் எழும்புகிறது. ஆனால் நம் தேவன் யார் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் நிறைவேறலாயின என்று கர்த்தர் சொல்லுவதற்கு முன்பதாக அவர் ஒன்றை சொல்லிவிட்டு இதை சொல்லுகிறார். என்ன சொல்லிவிட்டு சொல்லுகிறார்? ஏசாயா 42:8, 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். I am the Lord. இதை சொல்லிட்டு சொல்லுகிறார். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ. எல்லாரும் சொல்லுங்க இதோ. எதுக்கு இதோ சொன்னீங்க? பக்கத்துல வந்து நிறைவேற போகுது, நிறைவேற போகுது, நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. பூர்வ காலத்தில் இது யாரோ சொன்னதல்ல. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் யாரை கொண்டு எழுதினாரோ, எழுதின ஏசாயா இன்னைக்கு இல்ல, ஆனால் எழுத வைத்தவர் இன்னைக்கு இருக்கிறார். அவர் கர்த்தர். ஆமென். மல்கியா 3:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கர்த்தர், நான் மாறாதவர். I am the Lord, I do not change. மாறாதவர். யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். எனக்கு என்ன செய்யணும்னு அவர் நினைக்கும் போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் திட்டம் பண்ணும் போதும் இருந்தார். அப்படியே தான் எனக்கு வாக்கு உரைக்கும் போதும் இருந்தார். அப்படியே தான் என் வாழ்க்கையில செய்யும் போதும் இருப்பார். காரணம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், எப்பொழுதும் இருக்கிறவர். நம் தேவன் கர்த்தர். ஏன் கர்த்தர்? நான் கர்த்தர் என்று தம்மை வெளிப்படுத்திவிட்டு இதை சொல்லுகிறார் என்றால் அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாத எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையிலும் ஆமென், தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை தேவ பிள்ளைகள் நம்பணும். தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம், எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆனா தேவ பிள்ளைகள் நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறல. அவர் கர்த்தர் என்பதை தாவீது அறிந்ததுனாலதான் வெகு தூரத்து செய்தியை கேட்ட போது தாவீதுக்கு மன தைரியம் கிடைத்தது. ஆனா நாளைக்கு கர்த்தர் செய்வாருங்கிற செய்தியை கேட்கும் போதும் நம்மளால இன்னும் அந்த தைரியத்துக்குள் வர முடியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தர் என்பதை நாம் இன்னும் சரியாக
அறியவில்லை. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி இல்லாதவைகளை ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேற